எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வாழைக்காய் உசிலி பார்க்க போகிறேங்க. வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டு புளி தண்ணி தெளித்து பொரியல் பண்ணுவோம், வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு பொடி மாஸ் பண்ணுவோம், சிப்ஸு பண்ணுவோம், கூட்டு பண்ணுவோம். பொதுவாக உசிலி அப்படின்னாலே இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் காய்கறியோட இந்த மாதிரி பருப்புகள்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப புரதச்சத்தும் கிடைக்கிது. பித்ரு தினங்களில் கண்டிப்பாக வாழைக்காய் சமைப்போம். அதை நீங்கள் உசிலியாக செஞ்சு பாருங்கள். குறைச்சலான எண்ணெயில் நல்லா புட்டு போல் இந்த வாழைக்காய் உசிலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாழைக்காய் உசிலி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்திருக்கேன். எந்த சைஸில் நம்ம வாழைக்காய் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பருப்புக்களை ஊற வைக்கணும். அதனால் சின்ன சைஸ் வாழைக்காவாக இருந்தால் 2 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸாக இருந்தால் ஒரு வாழைக்காய். ஒரு நார்மலாக 2 குழந்தைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் தாராளமாக உங்களுக்கு போருங்க. 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் இந்த பொரியலை சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டுத்தையுமே சம அளவு எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா 2 முறை பருப்புகளை அலம்பிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. சமையல் ஆரம்பிக்கிறப்பே நம்ம இதை செஞ்சு வச்சுட்டோம்னா குழம்பு ரசம்லாம் செஞ்சுட்டு கடைசியாக இந்த வாழைக்காய் உசிலி செஞ்சுக்கலாங்க. எந்த உசிலியுமே அப்படி தான், பருப்பு ஊற வைக்க நம்ம டைம் கொடுக்கணும். அதே போல் வாழைக்காய் பாருங்கள், தோல் எடுத்துகிட்டு எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருக்காது. பருப்புகள்லேருந்து தண்ணியை முழுக்க வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கூடவே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையை அலம்பி சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3/4 டீஸ்பூனுக்கு அதிகமாக மிளகாத்தூள் சேர்க்கணும். ஏன்னா வாழைக்காய்க்கும் சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். சின்ன ஸ்பூனால் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தண்ணியெல்லாம் விடாமல் நம்ம வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ அது மாதிரி கொஞ்சம் குறகரப்பாக அரைச்சிக்கணும். இந்த அரைச்ச பருப்புகளில் எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அதில் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அரைச்சிட்டு வந்த பருப்புகளை அதில் சேர்க்க போகிறேன். மிக்சி ஜாரை உடனே நம்ம அலம்பி எடுக்கக்கூடாது, அப்படியே தனியாக ஓரமாக எடுத்து வச்சுடலாம். இந்த வேக வச்சுட்டு வந்திருக்கிற அந்த பருப்புகளை திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ண போகிறோம். அப்போ தான் புட்டு மாதிரி இருக்கும். அரைச்சிட்டு வந்திருக்கிற பருப்பை அந்த பாத்திரத்தில் அப்படியே ஃப்ளாட்டாக தட்டினோம்னா சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் நிறைய செய்ய போகிறீங்க அப்படின்னா இட்லி தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு வச்சுட்டு நம்ம அப்படியே வேக வைக்கலாம். இப்போ ப்ரெஷர் ஃபேன்லேயும் நான் இதே மாதிரி தான் வேக வைக்கிறேன். 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். லிட்டு போட்டு மூடிட்டு வெயிட் போடக்கூடாது. புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வெயிட் போட்டுட்டிங்கன்னா பருப்பு முழுக்க குழன்னு ஆகிடும். கரெக்டாக 10 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு இது வெந்துதான்னு பார்க்க நைஃபால் ஜஸ்ட் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா பருப்பு ஒட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே வெந்துடுத்துன்னு அர்த்தம். அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வாழைக்காவை தாளிதம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தான இண்டோலியன் வானொலி எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தான வானொலினா ரொம்ப குறைச்சலான எண்ணெயில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனால் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம், மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம உசிலிக்கு அந்த பருப்புக்கல்லே எல்லாம் சேர்த்தாச்சு. வாழைக்காய் பார்த்திங்கன்னா தாளிதம் நல்லா பொரிஞ்சோடனே நல்லா இருக்க தண்ணியை வடிச்சிட்டு போடணும். அதிக தண்ணியோடு நம்ம இதை போட்டுட்டோம்னா வேகிறப்ப குழன்னு ஆகிடும். இது கூட இந்த உசிலியும் சேர்த்துட்டா அதுவும் குழன்னு ஆகிடும். புட்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வாழைக்காவை சேர்த்துட்டு அந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே நல்லா கிளறி விட்டு நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி வச்சு நம்ம வேக வச்சா இன்னுமே நல்லா வெந்துடும். இப்போ இந்த வாழைக்காய்க்கு உப்பு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கலாம். ஆல்ரெடி உசிலியில் உப்பு சேர்த்துருக்கோம். வாழைக்காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்தா போகும். இந்த மாதிரி கரண்டியால் பரட்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வானலியில் ஒட்டாமல் இருக்கும். 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் நம்ம பரட்டி விடணும். அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுட்டு வந்திருக்கிற அந்த பருப்புக்கள்லாம் நல்லா சூடு ஆறி இருக்குது. 2-3 அப்படியே நம்ம விண்டு அதை மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு 3 செகண்ட் பல்ஸ் மோடில் விட்டுட்டா புட்டு மாதிரி ஆகிடுங்க. எல்லா உசிலையுமே இதே மாதிரி செய்யுங்க. பீன்ஸு, கொத்தவரங்காய், கோவக்காய், வாழைக்காய்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த காய்கறிகள் செய்யக்கூடிய அந்த பொரியல் ஆகட்டும். வாழைக்காயை 1 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். ஓரளவு வெந்திருக்கு, ஒரு 50% வெந்திருக்கு பாருங்கள். கரண்டியால் இந்த மாதிரி நம்ம திரும்ப கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாழைக்காய்லாம் பார்த்திங்கன்னா வானலியில் ஒட்டாமல் உங்களுக்கு வேகும். ஏன்னா அதில் ஒரு பிசுக்குத்தன்மை இருக்குது இல்லையா, சட்டுன்னு வானலியில் ஒட்டிக்கும். குறைச்சலான எண்ணெயில் நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். அதனால் அடிக்கடி கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். உருளைக்கிழங்கு பொரியல் கூட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குறைச்சலான எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம்.
திரும்பவும் நான் 1 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் கழித்து காமிக்கிற பாருங்கள். வாழைக்காய் வெந்து தான் முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பருப்புக்களை சேர்த்துட்டோம்னா அப்புறம் வேகாது. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மசிக்க வரணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கடைசியாக இந்த அரைச்சிட்டு வந்திருக்கிற அந்த பருப்புக்களை சேர்க்கணும். பருப்புக்களை போட்டோன்னே 1லேருந்து 2 நிமிஷம் கிளறினாலே போருங்க. நீங்கள் நல்லா மொறுமொறுப்பாக வேணும்னா இப்போ கூட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த பருப்போடு சேர்த்து நல்ல ஒரு ரோஸ்ட் ஆகும். குறைச்சலான எண்ணெயில் நல்லா டேஸ்ட்டான உசிலி செய்யணுங்கிறதுக்கு தான் நான் இதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. நல்லா பெசரி விட்டுட்டு லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். அப்போ இன்னுமே உங்களுக்கு வாழைக்காலாம் அங்கங்கே 1-2 வேகாமல் இருந்தால் இன்னும் நல்லாவே வெந்துடும். நல்லா முழுக்க கிளறியாச்சு. கருவேப்பிலெல்லாம் சேர்க்கல, அரைக்கிறப்பே நம்ம சேர்த்தாச்சு. அதனால் கருவேப்பிலை இப்போ சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா வாழைக்காய் வெந்திருக்கு. அந்த பருப்புக்கெல்லாம் நல்லா சேர்ந்துட்டு பொலன்னு புட்டு போல் இருக்குது பார்த்தீங்களா. சில காய்கறிகளில் சாதாரணமாக தேங்காய் துருவி போட்டு பொரியலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி புரதச்சத்தோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி உசிலி பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அமாவாசை, பித்ரு தினங்கள், சிரார்த்த நாட்களில் இந்த மாதிரி உசிலி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.